ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வளகாப்பு தான். வளகாப்புக்காக வந்து ஒரு 10 ஜோடிகளை வந்து இவங்க வளகாப்பு பண்ணும்போது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து 10 ஜோடிகளும் வந்து இறங்கிடுறாங்க. இறங்கி வந்தோன்னா நம்ம கருப்பு மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த டிராஃபிக்கு இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு அவங்க இந்த ஜோடிகளையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே போய் அமைச்சர் இருக்கிறது தலைவரோட ஒய்ஃபு எல்லாருமே உட்காந்துருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து 10 ஜோடிகள்லாம் வணக்கம் சொல்லிட்டு செஞ்சுட்டு அவங்களே ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிடுறாங்கங்க. அது மாதிரி வந்து நம்ம சேது தமிழ்ச்செல்வி 2 பேரும் வந்து மேலேருந்து கீழே வந்துடுறாங்க. அவங்களும் தலைவர் அந்த அம்மாவெல்லாம் பார்த்துட்டு காலில் விழுந்துட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி உட்காருங்க, நீங்கள் 2 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அமைச்சர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம இவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரியே வந்து 10 ஜோடிகள் வந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து ஆளாளுக்கு வந்து 2 சவரன் வந்து நான் வந்து நகை போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருப்பார். ஆனால் வந்து அமைச்சர்ன்ற போது இவர் வந்து நிறைய இடத்துல பாராட்டி தாங்க ஆகணும். ஏன்னா தமிழ்ச்செல்வி படிக்கிற இடத்துலையும் வந்து 2வது மதிப்பெண் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். இவங்க கல்யாண நாள் அன்றைக்கி ஒரு 10 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். இவங்க வளகாப்பு அன்றைக்கி ஒரு 10 பேத்துக்கு வந்து வளகாப்பு போட்டுடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு அமைச்சர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து நம்ம அமைச்சர் வந்து இருக்கார். நாடகத்தில் பார்த்துட்டு ஒரு சில பேர் இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம மக்களுக்கு வந்து நல்லது தான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா வந்து தாமரை சித்ரா இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து வயிறு எரியுதுங்க. இவளுக்கெல்லாம் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து எல்லாருமே உட்கார வச்சு 10 ஜோடிகளுக்கும் வளகாப்பு கையில் இதெல்லாம் போட்டுவிட்டு சந்தனம் அதெல்லாம் தடவுறாங்க. நம்ம தமிழ் சேதுக்கு அதெல்லாமே வந்து பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தலைவர் வந்திருந்தாலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜாங்க வந்து இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணுறாரு. நல்ல விஷயம் பண்ணுறனால நிறைய எதிரிகள் வந்து வர்றாங்க. அதனால வந்து ராஜாங்கம் இன்னுமே வந்து சூதானமாக வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா யார் விஷயத்துலேயும் தலையிடக்கூடாது, செய்யக்கூடாது. யாருக்காகவும் போய் ஒரு ஊழல் வழக்கு அந்த மாதிரி எதுலேயுமே நீ கைதாயிடக்கூடாது அப்படின்னு வந்து அதை வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி பேசுகிறாருங்க. ஒரு பாயிண்ட் பண்ணி பேசும்போதே தெரியுது இன்னுமே வந்து ராஜாங்கம் வந்து ஏதாவது ஒரு வழக்கில் வந்து சிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து தமிழ்ச்செல்வி அம்மாவும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட வந்து, மா எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சுமா, அதில் வந்து சேது வந்து என்னை வந்து அடித்து வெளியே வீட்டை விட்டு விரட்டி விடுற மாதிரி வந்து கனவு வந்துச்சு. ராஜாங்க வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இனிமேல் வந்து நீ உன்னை போய் என் மகனுக்கு போய் நான் போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, நீ ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி நின்று துரத்துறாங்கம்மா அப்படின்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு தமிழ்ச்செல்வி அம்மா வந்து ஷாக்காக என்னடி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.